ஓஷன் லைஃப் ஸ்பேஸ் நிறுவனத்திற்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல கட்டுமான நிறுவனமான ஓஷன் ஸ்பேஸ் நிறுவனம் குறிப்பாக நிறுவனத்தை ஸ்ரீராம் மற்றும் எஸ்கே பீட்டர் என்ற இரு நபர்கள் ஆகியோர் ஒன்றாக இணைத்து தொடங்கி நடத்தி வந்தார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில் நிறுவனத்தில் தனக்கு சேர வேண்டிய பங்கை எஸ்கே பீட்டர் தர மறுத்ததாக கூறி ஸ்ரீராம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் எஸ்கே பீட்டர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் சுமார் 50 கோடி ரூபாய் வரை பண பரிமாற்றம் நடந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என அமலாக்கத்துறை அதிகாரிகள் எஸ்கே பீட்டர் நிறுவனம் மற்றும் வீடுகளில் சோதனை நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை ஆவணங்களுடன் ஆஜராகுமாறு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பீட்டருக்கும் சம்மன் அனுப்பியிருந்தது. இதனை எதிர்த்து பீட்டர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் இருவருக்கிடையேயான தொழில் பிரச்சனையில் தலையிட்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது தவறு எனவும் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திருப்பித் தர அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு ஓஷன் லைஃப் ஸ்பேஸ் நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நிறுவனத்துக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதால் அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்கின் விசாரணையை தொடர முடியாது என்று விவரித்தார். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய குற்றப்பிரிவு வழக்கை ரத்து செய்த பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெற கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மூல வழக்கான மத்திய குற்றப்பிரிவு வழக்கு ரத்து செய்ய அதன் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என்று கூறி அந்த வழக்கை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கார்கள். மேலும் மனுதாரர் நிறுவனத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை 4 வாரங்களில் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் ஒருவேளை மத்திய குற்றப்பிரிவு வழங்கும் மீண்டும் விசாரணை கேட்கப்பட்டால் அமலாக்கத்துறையினர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. ஓஷன் லைஃப் ஸ்பேஸ் நிறுவனத்திற்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.